யாழில் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழப்பு. யாழில் திருமணமான 2 மாதத்தில் யுவதிக்கு நேர்ந்த துயரம். அதீத வேகத்தால் பறிபோன உயிர்கள். எரிபொருள் தட்டுப்பாடு, பாடசாலைகளுக்கு புதன்கிழமைகளில் விடுமுறை. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறினார் கோட்டாபய ராஜபக்ஷ. ஜேர்மன் யுவதி மீது பாலியல் துன்புறுத்தல், வரலாற்று சிறப்புமிக்க இடத்தில் நடந்து அதிர்ச்சி சம்பவம். தமிழர் பகுதியில் 15 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த மாமாவுக்கு நீதிமன்றம் காட்டிய அதிரடி. ஐரிஸ்டேனா கப்பல் மீதான தாக்குதலுக்கு பதிலடி, அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வதந்திகளுக்கு மத்தியில் ஈரானின் உச்சத்தலைவரின் புதிய அறிவிப்பு. காபூல் மருத்துவமனை மீதான வான்வழி தாக்குதலில் 400 பேர் பலி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்ட கருப்பு கொடி, 3 மாணவர்கள் விசாரணைக்கு அழைப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழில் கடன் தொல்லை காரணமாக இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. பட்டண சபை சங்கானை பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்தார். இவ்வாறு உயிரிழந்தவரின் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்ட நிலையில் உடல்கூறு பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விபத்தில் அண்ணன் மற்றும் தங்கை ஆகியோர் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த யுவதிக்கு திருமணமாகி 2 மாதங்களே ஆகும் நிலையில் இந்த துயர சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த விபத்தில் யாழ் மணியந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 24 வயதான இளைஞனும் அவரின் சகோதரியான 19 வயதான யுவதியுமே உயிரிழந்தனர். அண்ணன் மற்றும் தங்கை இருவரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது பவுசர் மோதி விபத்து ஏற்பட்டு இருவரும் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். விபத்து தொடர்பான விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அதேவேளை நாடளாவிய ரீதியில் விபத்தால் உயிர் போகும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அண்மையில் இலங்கை போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. தற்போது நிலவுகின்ற எரிபொருள் விநியோக பிரச்சினையினை கருத்தில் கொண்டு அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கலவீவ தெரிவித்தார். நேற்று அரச ஊழியர்களுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை வழங்க அரசாங்கம் தீர்மானித்ததன் பின்னணியில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தற்போது எழுந்துள்ள சவால்களுக்கு மத்தியில் எரிசக்தி முகாமைத்துவத்தை பேணி நாட்டின் பொருளாதார செயல்முறை மற்றும் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதற்கான திட்டங்களை செயற்படுத்தப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் பொருளாதார செயல்முறை மற்றும் அத்தியாவசிய சேவைகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கை குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அமைச்சர்கள் மற்றும் அமைச்சின் செயலாளர்களின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் தற்போதைய சூழ்நிலையில் அரச சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அங்கிருந்து வெளியேறினார். முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் அழைக்கப்பட்ட நிலையில் அங்கு சுமார் 2.5 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று காலை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பணியாற்றிய காலப்பகுதியில் பரந்துரை கடிதங்களை வழங்கியதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்நிலையில் இதுகுறித்து இடம்பெற்ற விசாரணை ஒன்றிற்காக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி வழங்கிய கடிதங்கள் கொழும்பு கரையிலுள்ள ஒரு வளாகத்தில் பல தனிநபர்கள் சட்டவிரோதமாக வீடுகளை பெற அனுமதித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக பிப்ரவரி 12ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்ஷவை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தாம் சிங்கப்பூரில் இருப்பதாக எழுத்துப்பூர்வமாக அறிவித்தார். இதையடுத்து இன்றைய தினம் முன்னிலையாகுமாறும் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க அனுராதபுரம் மிகிந்தலை புனித பூமியில் சுற்றுலா பயணியான இளம் ஜெர்மன் யுவதி ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்ற அதிர்ச்சி சம்பவம் நேற்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கை வந்த 24 வயதான ஜெர்மன் யுவதி இன்று காலை மிகிந்தலை விகாரையின் அழகையும் தொல்பொருள் சிதைவுகளையும் ரசித்து பார்த்து கொண்டிருந்தார். இதன்போது அங்கு கடமையில் இருந்த தொல்பொருள் திணைக்கள ஊழியர் ஒருவர் அந்த பெண்ணிற்கு வழிகாட்டுவது போல் நடித்து ஆள் நடமாட்டம் குறைந்த மிகிந்தலை குகை பகுதிக்கு அழைத்துச் சென்றார்.
தனிமையில் இருந்த யுவதியை ஊழியர் பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயற்சித்தார். எனினும் சுதாகரித்துக் கொண்ட வெளிநாட்டு யுவதி உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்று மிகிந்தலை போலீசாரிடம் முறைப்பாடு செய்தார். முறைப்பாடு கிடைத்த சில மணி நேரத்தில் அதிரடியாக செயற்பட்ட மிகிந்தலை போலீசார் 41 வயதான அந்த சந்தேக நபரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வருபவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் சந்தேக நபரை அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தினர். இந்நிலையில் மிகிந்தலை புனித பூமியில் நடந்த இந்த செயல் சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த 15 வயதுக்குட்பட்ட சிறுமியை பாலியல் வல்லுறவு புரிந்த தாயின் சகோதரரான குற்றவாளிக்கு 15 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். கடந்த 2013ஆம் ஆண்டு வவுனியா ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த 15 வயதுக்குட்பட்ட சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அதே இடத்தைச் சேர்ந்த சிறுமியின் தாயின் சகோதரன் 47 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரை போலீசார் கைது செய்து பி அறிக்கை மூலம் வவுனியா நீதவான் நீதிமன்றில் வழக்குக்காக முற்படுத்தினர். தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு பாலியல் வன்புணர்வு புரிந்ததாக சந்தேக நபருக்கு எதிராக சட்டம் அதிபர் திணைக்களத்தால் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கின் சந்தேக நபரான வவுனியா ஓமந்தை பகுதியில் வசித்து வரும் 47 வயது நபர் தொடர்பான 2 குற்றச்சாட்டுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். குறித்த வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை தீர்ப்புக்காய் திகதியிடப்பட்டிருந்த நிலையில் எதிரியின் குற்ற ஒப்புதலை அடிப்படையாக கொண்டு குறித்த தீர்ப்பினை வவுனியா மேல் நீதிமன்றம் வழங்கியிருந்தது. குறித்த குற்றவாளிக்கு முதலாவது குற்றச்சாட்டுக்கு 15 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கியதோடு 25,000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறும், தவறும் பட்சத்தில் 6 மாத கால சாதாரண சிறை தண்டனையும், பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் தவறின் 2 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கியும் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கப்பால் உள்ள கடற்பரப்பில் ஐரிஸ் டேரா கப்பல் மீது தாக்குதல் நடத்தி அதில் இருந்த கடற்படையினரை கொலை செய்தமைக்காக எதிரி தரப்பினர் மீது பாரிய தாக்குதல் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் கடற்படை தளபதி ஷஹ்ராம் இரானி இதனை தெரிவித்தார். அத்துடன் நாங்கள் எமது தியாகிகளின் இரத்தத்துக்கு பழி வாங்குவோம், எதிரி சற்றும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து மரண அடி கொடுப்போம் என அவர் சுட்டிக்காட்டினார். ஈரானின் அரசு ஒளிபரப்பு நிறுவனமான பிரஸ் தொலைக்காட்சிக்கு கருத்து வெளியிட்ட போது கடற்படை தளபதி ஷஹ்ராம் இரானி இந்த விடயத்தை தெரிவித்தார். ஈரானின் ஐரிஸ் சேனா போர்க்கப்பல் தாக்கப்பட்டதுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானின் இராணுவ தலைவர் அமீர் ஹதாமி அண்மையில் வெளியிட்ட அறிக்கைகளை தொடர்ந்து இந்த கருத்து வெளியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் புதிய உயர் தலைவரான மொஷபா கமீனி தன்னுடைய உடல்நிலை குறித்து பரவி வரும் வதந்திகளுக்கு மத்தியில் சமீபத்தில் எழுத்து வடிவில் அவர் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். புதிய அறிக்கையில் அவரின் தந்தையான அலி கமீனி முன்னர் நியமித்த அனைத்து அரசு அதிகாரிகளும் தங்களின் பதவிகளில் தொடர வேண்டும் என்றும் பணிகளை வழக்கம் போல் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மொஷபா முன்னாள் புரட்சிகர காவல்படை தலைவரான மெசன் ரெசாவை இராணுவ ஆலோசகராக நியமித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானின் காபூலில் உள்ள போதைப்பொருள் மறுவாழ்வு மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் குறைந்தது 400 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 250 பேர் காயமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் குற்றம் சுமத்தியுள்ளது. இருப்பினும் பாகிஸ்தான் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இலங்கை தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர்கள் 3 பேரை யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர், கலைப்பிட மாணவர் ஒன்றிய தலைவர் உள்ளிட்ட 3 மாணவர்களிடம் வாக்குமூலம் சேகரிப்பதற்காக யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் பல்கலைக்கழக பதிவாளர் எழுத்து மூலம் அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கை சுதந்திர தினத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் ஏற்றப்பட்ட இலங்கை தேசிய கொடியை மாணவர்கள் சிலர் கீழே இறக்கி அதற்கு பதிலாக கருப்பு கொடியை பறக்கவிட்டு தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர். சம்பவம் நடந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்பட ஆதாரம் மற்றும் காணொலி காட்சிகள் சகிதம் பல்கலைக்கழகத்துக்கு அண்மையில் சென்ற போலீஸ் அதிகாரிகள் குறித்த விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். இந்நிலையில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளை வாக்குமூலம் சேகரிக்க போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துள்ளதால் மாணவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் மாணவர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.